சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னப்பா சுதாகர், பஞ்சாயத்துல பிராது கொடுத்தது நீதான். ஊருக்கு நடுவுல வச்சு சபைக்கு முன்னாடி என்ன அதுன்னு தெளிவா சொல்லிரு. என்னதாங்க சொல்ல சொல்றியா? எதை சொல்ல சொல்றியா? அதான் ஊரே சந்தி சிரிச்சு கிடக்க. நான் நிக்கிறாளே நந்தினி, பெரிய ஹரிச்சந்திரன் பேத்தி மாதிரி. இவ பஸ்ல ஏறி பிக் பாக்கெட் அடிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, அங்க உள்ள பொம்பளையாளோட தாலி செயினையே அறுத்திருக்கா. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த நம்ம ஊர்ல வேற யாராவது பண்ணிருக்காங்களா? வெளியிலே தலை காட்ட முடியலங்க. பக்கத்து ஊர்ல உள்ள அத்தனை கிராமத்துக்காரனா நம்மளை பார்த்தா கேவலமா சிரிக்கிறான். இவளால நம்ம ஊருக்கு எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம். இதை இப்படியே விட்டுட்டோம்னு வைங்க, சரியான திருட்டு பைய ஊர்னு நம்ம ஊருக்கு எவன் பொண்ணு கொடுப்பான், எவன் பொண்ணு எடுப்பான்? எப்படியா வெள்ளை வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு வெள்ளையும் சொல்லியுமா வெளியில நடமாடுறது? நம்ம எல்லாம் மான மரியாதை தான் முக்கியம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. இவளையெல்லாம் ஊருக்குள்ள வச்சிருந்தோம்னா நம்மளோட மான மரியாதை எல்லாம் போயிடும். இவங்களெல்லாம் குடும்பத்தோட வெளியில துரத்தணும். எனக்கு இந்த ஊரோட மான மரியாதை தான் முக்கியம். அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆமாமா, சுதாகரையா சொல்றது கரெக்ட் தான். இப்படி ஒரு திருடி நம்ம ஊருக்குள்ளேயே இருக்க கூடாது. இந்த பொண்ணை ஊரை விட்டு வெளியே அனுப்புங்கய்யா. இந்த குடும்பத்தை ஊரை விட்டு வெளியே அனுப்பணும். சும்மா நிறுத்துங்கய்யா. இன்னும் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல, அதுக்குள்ள ஊரை விட்டு துரத்தணும், நாட்டை விட்டு துரத்தணும்னு சொல்றீங்க. பேசாம வாயை மூடி நில்லுங்கய்யா. செத்த நேரம் சும்மா இருங்கப்பா. ஏன்பா சுதாகர், இந்த பிராது கொடுத்தது ஊரு பேரு கெட்டு போயிடக்கூடாது தானே? ஆமாமா, அதுல என்ன சந்தேகம்? சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கம்ப வச்சு தானே அடிக்கணும். அது போலதான் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெருசாவதுக்குள்ள வெட்டி விட்டுறணும். இல்லன்னா இவ ஒவ்வொரு ஊரா போய் திருடுவா. அதுக்கப்புறம் இவளை தேடி அந்த ஊர்ல உள்ளவன் பூரா ஊருக்குள்ள போலீஸோட வருவான். இந்த அசிங்கம் எல்லாம் நமக்கு தேவையா? ஐயா, என்னங்கயா இது? இத்தனை வருஷமா தாயா பிள்ளை பழகி இருக்கான், ஒரே ஊர்ல இருந்திருக்கான். இப்படி அபாண்டமா பொய் பழி சொன்னீங்கன்னா எப்படியா? யோ, எதையா பொய்ப்பலி? எதை பொய்யுங்கிற? உன் பொண்ணு பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சது உண்மையா இல்லையா? அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்களா இல்லையா? எங்க இல்லன்னு அவளை சொல்ல சொல்லு. அட சண்டாளா, நான் திருடலன்னு அவளை சொல்ல சொல்லு பாப்பா. இல்ல, ஐயோ, இவ எப்படி இங்க வந்தா? ஐயா, இந்த பொண்ணு திருடலையா, திருடுனது நான் தான்யா. ஏமா, நீ யாரு? இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே. திடீர்னு பஞ்சாயத்துல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? ஐயா, எனக்கு ஊர் மன்னார்குடி பக்கம் ஐயா. இவர் என்னோட புருஷன். நான் அப்பப்ப பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்காக போயிருவேன். என் மேல நிறைய போலீஸ் கேஸ் இருக்கு. இந்த ஊர் ஸ்டேஷன்ல கூட என் மேல கேஸ் இருக்கு. இதா உக்காந்துருக்காரே, இவரும் இன்னொரு இன்ஸ்பெக்டரும் என்ன பார்த்தாங்க. ஒரு பஸ்ல ஏறி செயினை அடிக்கணும். அடிச்ச செயினை இந்த பொண்ணோட பையில போட்டு திருட்டு பள்ளிய இந்த பொண்ணு மேல போடணும்னு எனக்கு பணம் கொடுத்தாங்க. அவங்க சொன்னபடியே நானும் செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு பிரச்சனையில யாருன்னே தெரியாம என் புருஷனோட உயிரை காப்பாத்துனது இந்த பொண்ணுதான்னு. இல்லன்னா அன்னைக்கே எரிச்சு கொன்னு இருப்பாங்கய்யா. என் புருஷனோட உயிரை காப்பாத்தின இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டமேன்னு பதறி அடிச்சு ஓடி வந்தேன்.